வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது விவேகானந்தரின் முழு உருவ சிலை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா சியாட்டிலில் விவேகானந்தருடைய முழு உருவ சிலை திறந்திருக்காங்க. அமெரிக்காவில் திறக்கப்பட்ட விவேகானந்தரின் முதல் முழு உருவ சிலை இதுதான். ஏற்கனவே சிலதெல்லாம் திறந்திருக்காங்க, ஆனால் அது எதுவுமே முழு உருவ சிலை கிடையாது. இதுதான் முதல் முழு உருவ சிலை. இது வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிலை. இந்த சிலையை உருவாக்கியவர் நரேன் குமார் குமாவத் அப்படிங்கிறவர். இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இப்போ விவேகானந்தர் பற்றி பார்க்கும்போது, விவேகானந்தர் சிகாகோவில் உரையாற்றிய தினம் என்னைக்கு அப்படின்னா 1893 ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி. அடுத்தது, சாம்ராட் சௌத்ரி எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பீகாரின் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். புதிய முதல்வராக சாம்ராட் சௌத்ரி பதவியேற்றிருக்காரு. இவர் பாஜகவை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது பீகார் மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வர் இவர் தான். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவும் ஜனதா தளமும் கூட்டணியில் இருக்காங்க. நிதிஷ்குமார் ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர். அவர் தான் இதுவரைக்கும் முதல்வராக இருந்தார். இப்போ அவர் ரிசைன் ஆகிட்டார். அதனால் இப்போ பாஜகவில் இருக்க ஒருத்தர் முதல்வராக இருக்கார். எப்போவுமே ஒரு மாநிலத்துடைய முதல்வருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாநிலத்துடைய ஆளுநர். அப்படி பார்க்கும்போது பீகாருடைய ஆளுநராக இருக்கிற சையத் அதா ஹஸ்னைன் அப்படிங்கிறவர் சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைத்திருக்காரு. அப்புறம் டெபுட்டி சிஎம், அதாவது துணை முதல்வராக 2 பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா விஜேந்திர பிரசாத் யாதவ் மற்றும் விஜய்குமார் சௌத்ரி. இவங்க 2 பேருமே ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூபிஎஸ்சி அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய பேர் இந்த முறை யூபிஎஸ்சி எக்ஸாம் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ புதிய பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆண்டு நடைபெற போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கான இலவச கோச்சிங் பெண்களுக்காக நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் நடத்துகிறோம். எங்கே அப்படின்னா கிருஷ்ணகிரியில் தான் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, வந்தாரா பல்கலைக்கழகம் எங்கு திறக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் குஜராத். குஜராத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்நகர் அப்படிங்கிற பகுதியில் தான் இதை அமைக்க போகிறாங்க. இந்த முயற்சி ஆனந்த் அம்பானி இருக்கார்ல, அவருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படுது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா வனவிலங்கு மருத்துவம், அதே மாதிரி வனவிலங்கு பாதுகாப்பில் எதிர்கால வல்லுநர்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. இதில் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா உலக அளவில் வனவிலங்குகளுடைய பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த முதல் ஒருங்கிணைந்த பல்கலைக்கழகமே இதுதான். அடுத்தது, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுனில் வாஜ்பாய். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதில் பிரின்சிபல் சீஃப் கமிஷனராக இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த நகரத்தின் மேம்பாட்டிற்காக உலக வங்கி 340 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளியிட்டது? இதற்கான ஆன்சர் அமராவதி. இப்போ அமராவதி அப்படிங்கிறது ஆந்திராவுடைய தலைநகர். இந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க. இப்போ அதை மேம்படுத்துகிறாங்க. அதற்காக உலக வங்கியும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் இணைந்து இந்த மாதிரி நிதி வழங்குறாங்க. இப்போது இதில் உலக வங்கி 340 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கியிருக்காங்க. இது தவிர மத்திய அரசு அமராவதியை மேம்படுத்துறதுக்கு உதவுறாங்க. அவங்க ஒரு 15,000 கோடி வழங்குறாங்க. அடுத்தது, தற்போது அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தின் சில பகுதிகளுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சீனா அடிக்கடி அருணாச்சல பிரதேசத்தில் சில பகுதிகளுக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சீனா என்ன சொல்கிறாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் எங்களுது, அது எங்கள் பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. நம்ம இந்தியா இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்தது, சுயன் கோயில் எந்த நாட்டின் பாதுகாப்பு படையின் முதல் பெண் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக ஆர்மியில் ஒரு பெண்ணை சீஃபாக ஆக்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலை. நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் ஆர்மியுடைய சீஃபாக இருந்திருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில்
இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சூசன் கோயில் அப்படிங்கிற ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மொரீஷியஸ். மொரீஷியஸில் பார்த்திங்கன்னா 9வது இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து நடைபெற்றது. 2016 ஆண்டுலேருந்தே இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இது மொரீஷியஸில் நடந்திருக்கு. இப்போ இந்திய பெருங்கடல் பிராந்தியம் இதை பற்றி பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. உலகளாவிய கொள்கலன் போக்குவரத்து, அதாவது கண்டெய்னர் டிராஃபிக் இருக்குல்ல, இதில் ஒரு 50% வந்து இதன் வழியாக தான் போகுது. அதே மாதிரி மொத்த சரக்கு போக்குவரத்து, கப்பல் வழியாக சரக்கு போகுதில்ல, அதில் 1/3 இந்த வழியாக தான் நடைபெறுது. அதே மாதிரி எண்ணெய் கப்பல் போக்குவரத்து இருக்குல்ல உலக அளவில், அதில் 2/3 வந்து இதன் வழியாக தான் நடைபெறுது. அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுது இந்த இந்திய பெருங்கடல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது காலமான ஆஷா போஸ்லே எந்த பணிபுரிந்தவர்? இதற்கான ஆன்சர் பாடகர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாடகரான ஆஷா போஸ்லே இவங்க வந்து தன்னுடைய 92வது வயதில் மரணம் அடைந்துட்டாங்க. இவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. இவங்க 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 12,000 திரைப்பாடல்களை பாடியிருக்காங்க. மறைந்த பின்னணி பாடகியான லதா மங்கேஷ்கருடைய தங்கை தான் இவங்க. இவங்க வந்து தமிழ் பாடல்கள் சிலது பாடியிருக்காங்க. நம்ம ரொம்ப பிரபலமான பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செண்பகமே செண்பகமே, அதுக்கப்புறம் பழைய பாடலான ஓ பட்டர்ஃப்ளை, அது அப்புறம் சந்திரமுகி திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாடல்லாம் இவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் பத்ம விபூஷன் விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் சினிமா துறையில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் சில தேசிய திரைப்பட விருதுகளும் பெற்றிருக்காங்க. அடுத்தது, சிக்கலான ஆராய்ச்சிகளை எளிதாக புரிந்து கொள்ள உருவாக்கப்படும் ஏஐ கருவி எது? இதற்கான ஆன்சர் சரல் ஏஐ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிசர்ச் பேப்பரை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருனாலே முடியாது. ரிசர்ச் ஸ்காலர்ஸ்னால அதை படித்து புரிஞ்சுக்க முடியும். அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கலான இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எளிமையாக கன்வெர்ட் பண்ணி சாதாரண மக்களுக்கும் புரிந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரல் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூலை உருவாக்குறாங்க. இதை உருவாக்குற அமைப்பு ANRF அப்படிங்கிற அமைப்பு, அதாவது அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு. அப்போது கடினமான ஆராய்ச்சி இதழ்களை எளிமையாக 12 இந்திய மொழிகளில் இது வழங்கும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான ஜிதேந்திர சிங் தான் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, 2026 மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டியில் இவர் ஜெயிச்சிருக்கார்ல, மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் போட்டி, இது வந்து ஒரு டென்னிஸ் போட்டி. இதில் வென்றதன் மூலமாக இவர் இப்போ உலகின் நம்பர் 1 வீரராக இருக்கார். ஏற்கனவே இந்த ஆண்டு நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் போட்டியில் இவர் தான் சாம்பியன். அதே மாதிரி மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியிலையும் இவர் தான் சாம்பியன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ அதனோட தொடர்ந்து இந்த மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் போட்டியிலையும் இவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போது இந்த போட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ATP மாஸ்டர்ஸ் 1000 அப்படிங்கிற போட்டி வகையறால வரும். அதில் தொடர்ந்து 3 முறை இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு பாருங்கள் இந்த ஆண்டே. அடுத்தது, சவான் பர்வால், இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இவர் மாரத்தான் போட்டியில் புதிய தேசிய சாதனையை படைத்திருக்காரு. எங்கே இதை படைத்திருக்காரு அப்படின்னா நெதர்லாண்டில் NN மாரத்தான் ரொட்டர்டாம் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த சாதனையை படைத்திருக்காரு. இதன் மூலமாக சிவ்நாத் சிங் 48 ஆண்டுகளுக்கு முன்னாடி படைத்த சாதனையை அவர் முறியெடுத்திருக்காரு. அது என்னென்ன சாதனை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1978 ஆண்டு சிவ்நாத் சிங் இருக்கார்ல, அவர் ஒரு மாரத்தானை 2 மணி நேரம் 12 நிமிடங்களில் ஓடி முடித்திருக்காரு. அதுதான் இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஓடினாலேயே ரொம்ப குறுகிய நேரத்தில் ஒரு மாரத்தானை முடித்தது. ஆனால் இவர் இந்த சவான் பர்வால் பார்த்திங்கன்னா அவரை விட 2 செகண்ட் குறைவாக முடிச்சிருக்காரு. 2 மணி நேரம் 11 நிமிடங்கள் 58 செகண்டில் இதை முடிச்சிருக்காரு. ஓகேவா, அதுதான் சாதனை. அடுத்தது, இப்போ 2026 வில்வித்தை உலகக்கோப்பை நிலை 1 இந்த போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் இந்திய காம்பவுண்ட் மகளிர் அணி இவங்க வந்து தங்கம் பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதில் எந்தெந்த வீராங்கனைகள் அப்படின்னா ஜோதி சுரேகா வென்னம், மதுரா தமன் கோங்கர், அப்புறம் பிரகதி, இவங்க எல்லாரும் இதில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த போட்டி மெக்சிகோடைய புயப்லா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்த முக்கிய தினங்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம், இது ஏப்ரல் 13ஆம் தேதி. 1919 ஆண்டு இந்த படுகொலை நடைபெற்றது. ரவுலட் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தாங்க பஞ்சாபில் அமிர்தசரஸில். அப்போது ஜெனரல் டயர் தலைமையிலான ஆங்கிலேய படை
மக்களை சுட்டு கொண்டிருந்தாங்க. அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சியாச்சின் தினம். இது ஏப்ரல் 13ஆம் தேதி. சியாச்சின் வந்து உலகின் மிக உயரமான போர்க்களம். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப உயரமான போர்க்களம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது லடாக்கில் இருக்கிற இந்த சியாச்சின் தான். அப்போ இதை கைப்பற்றுறதுக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வந்து அடிக்கடி போர் நடத்திட்டு இருந்தாங்க. கடைசியாக 1984 ஆண்டு ஆப்ரேஷன் மேகதூத் அப்படிங்கிறதன் மூலமாக இந்தியா இந்த சியாச்சினை கைப்பற்றியிருந்தோம். அதை கொண்டாடுற விதமாக தான் இந்த தினத்தை நம்ம இந்தியாவிலேருந்து சியாச்சின் தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக கலை தினம். இது ஏப்ரல் 15ஆம் தேதி. லியோனார்டோ டாவின்சி இவர் பார்த்திங்கன்னா இத்தாலியை சேர்ந்த மிக சிறந்த ஒரு கலைஞர். இவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஏப்ரல் 15. 1452 அவர் பிறந்துட்டார். இந்த ஆண்டு உலக கலை தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா உணர்வுகளின் தோட்டம், கலை மூலம் மக்களை இணைப்போம் அப்படிங்கிறது தான். அடுத்தது இமாச்சல பிரதேச மாநில தினம். இது ஏப்ரல் 15ஆம் தேதி. இந்தியாவுடைய 18வது மாநிலமாக இது உருவாகியிருந்தது. இமாச்சல பிரதேசம் இது எப்போ உருவாகியிருந்தது அப்படின்னா 1948 ஏப்ரல் 15. ஆனாலும் மாநில அங்கீகாரம் கிடைத்தது 1971. இந்தியாவின் ஆப்பிள் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆன்சர் வந்து இமாச்சல பிரதேசம் தான். இப்போ இதோடைய முதல்வராக இருக்கிறவர் சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படிங்கிறவர். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது விவேகானந்தரின் முழு உருவ சிலை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது சாம்ராட் சௌத்ரி எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் பீகார். அடுத்தது மந்தாரா பல்கலைக்கழகம் எங்கு திறக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுனில் வாஜ்பாய். அடுத்தது தற்போது எந்த நகரத்தின் மேம்பாட்டிற்காக உலக வங்கி 340 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளியிட்டது? இதற்கான ஆன்சர் அமராவதி. அடுத்தது தற்போது அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் சில பகுதிகளுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது சூசன் கோயில் எந்த நாட்டின் பாதுகாப்பு படையின் முதல் பெண் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. அடுத்தது 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மொரீஷியஸ். அடுத்தது தற்போது காலமான ஆஷா போஸ்லே எந்த பணிபுரிந்தவர்? இதற்கான ஆன்சர் பாடகர். அடுத்தது சிக்கலான ஆராய்ச்சிகளை எளிதாக புரிந்து கொள்ள உருவாக்கப்படும் ஏஐ கருவி எது? இதற்கான ஆன்சர் சரல் ஏஐ. அடுத்தது 2026 மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வந்து போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கேள்வி. எந்தெந்த திட்டங்கள் எது தொடர்பானது அப்படிங்கிறது தான். இப்போ இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, இது வந்து சுகாதார காப்பீட்டுக்கான இலவச அணுகல். இரண்டாவதாக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு 50 மில்லியன் எல்பிஜி எரிவாயு இணைப்புகள் கொடுக்கறது. அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், இது ஸ்டார்ட் அப் இந்தியா இல்லை, ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியான்னு வேற ஒரு திட்டம் இருக்குது, இது ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இது பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி சமூகங்கள் மத்தியில் தொழில் முனைவை ஆதரிக்கிறது. அடுத்ததாக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இது பார்த்திங்கன்னா நிதி சேவைகளுக்கான மலிவு அணுகலை விரிவாக்குதல். அதாவது பிரதமர் மோடி அக்கௌண்ட் அப்படின்னு பேங்க்ல எல்லாம் இதை கொடுப்பாங்க. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் இது. எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமலே நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து வச்சுக்கலாம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அப்போ அது தொடர்பானது அந்த ஆப்ஷன். ஓகே, எப்போவுமே நம்ம திட்டங்கள் பற்றி பார்க்கும்போது அது எந்த ஆண்டு தொடங்கினாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி அதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பார்க்கணும். இப்போ பாருங்களேன், பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறத PMUY அப்படின்னே கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நமக்கு இது இந்த திட்டம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துடைய பயன் என்ன அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இன்றைக்கான கேள்வி, ஈனாம் என்பது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் சொல்லுங்கள். போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து கேள்வி இதுதான், ஈனாம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ வந்து ஒவ்வொரு மாநிலத்தின் சிறந்த விவசாயிக்கான விருது, இதுவா? இல்லை ஆப்ஷன் பி வந்து பண்ணை சாராத பொருட்களுக்கான இணைய சந்தை, இதுவா? இல்லை ஆப்ஷன் சி வந்து வேளாண் பொருட்களுக்கான இணைய சந்தை, இதுவா? அல்லது ஆப்ஷன் டி வந்து நீர் பாதுகாப்பை மேற்கொண்டதற்கான விருது, இதுவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னாலுமே போதுமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.